சத்யபாமா, ஓ சத்யபாமா, ஒரே ஒரு யாரை பத்தியும் கவலைப்படாத, யார் சொல்றதையும் கேட்காத. உன்னுடைய ஆசைகள், உன்னுடைய விருப்பத்துக்காக நீ சுதந்திரமா வாழ்றதுக்கு யூ ஹேவ் ஃபுல் ஃப்ரீடம் சத்யபாமா. ஆபரேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி உன்னை ஒரு தடவை பார்க்கணும்னு இருக்கு சத்யா. சத்யபாமா சத்யா. ஆடி இந்த அழக வச்சிருந்த என்ன வெறுப்பேற்ற இன்னைக்கு என்ன பண்ற போறேன். சத்யபாமா, ஓ சத்யபாமா. என்ன என்னவோ பண்ணிடுவேன்னு சொன்ன, வந்து பண்ணிடு. எங்கடி போற? நடக்குமா நடக்காதான்னு தெரியாம இருந்த ஆபரேஷனுக்கு அற்புதமா ஏற்பாடு பண்ணிருக்க. ஆனா உங்க மாமியாரும் இவ்ளோ நல்லவங்கன்னு நினைக்கல. டோன்ட் வரி, உங்க அம்மா அப்பா சேஃபா இருக்காங்க. இந்த ஆபரேஷனை எப்படியாவது தடுக்கிறதுக்கு கிரண் ட்ரை பண்ணிருக்கான். ஆனா அவனால முடியல. அதனால உன்னை சாகடிக்க ட்ரை பண்ணும்போது நீ டிஃபெண்ட் பண்ணிருக்க. அவன் ஸ்லிப் ஆகி அதுல விழுந்து செத்துட்டான். அப்படின்னா செல்ஃப் டிஃபென்ஸ் அதானே? ஆமா மேடம். புரிஞ்சிருச்சு. ஸ்ரீனிவாஸ், சொல்லுங்க மேடம். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எனக்கு காமிங்க. சரிங்க மேடம். மேம், ராமசாமி சார் லைன்ல இருக்கார் மேடம். ராமசாமி மேடம், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன். சத்யபாமா ஹஸ்பண்ட் ஆப்ரேஷனுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. மேடம், அந்த கிரண் மேலே ஃபர்ஸ்ட் டைம் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது கூட அவனோட ஒய்ஃப் தான். அந்த கம்ப்ளைண்ட்லாம் வேலைக்காகாது. ஏன் மேடம்? உங்க ஆசை நிறைவேறதுக்கு முன்னாடியே அவன் போயிட்டான். சே, நம்மளோட செல்ஃபி ட்ரீட்மெண்ட் மிஸ் ஆயிடுச்சே மேடம். நம்ம கூட செல்ஃபி ட்ரீட்மெண்ட்டுக்கு வராதவன் செல்ஃப் டிஃபென்ஸ்ல போயிட்டான். போனா போகட்டும் ராமசாமி. இப்ப சிலருக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு. உங்க பாஷையில சொல்லணும்னா மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். ஸ்ரீனிவாஸ் மேம், அந்த செத்து போனவன் மொபைல் கலெக்ட் பண்ணிட்டேன் மேடம். அதுதான் எவிடன்ஸே. சரிங்க மேடம். நீ டிஃபெண்ட் பண்ண, அவன் ஸ்லிப் ஆகி அதுல விழுந்து இறந்துட்டான். செல்ஃப் டிஃபென்ஸ். புரிஞ்சுதா ஸ்ரீனிவாஸ்? எஃப்ஐஆர் அப்படிதானே மேடம்? கிஷோர், எஸ் மேம். finish the formalities. ஷூர் மேம். தேவைப்பட்டா
நீங்க ஸ்டேஷனுக்கு வரணும். எனிவேஸ், விஷ் யூ ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. தேங்க்யூ. என்ன மேடம் யோசிக்கிறீங்க? வீடு ஃபுல்லா சிசிடிவி கேமரா இருக்கு, பூஜை ரூமை தவிர. நமக்கு கால் வந்த டைம் 11:30, அவன் செத்து போன டைம் 11:20. இந்த 7 நிமிஷத்துல என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்களே சொல்லுங்க மேடம். நடந்ததை அவ எப்படி வேணா மாத்தி சொல்லிருக்கலாம். இந்த மாதிரி யோசிச்சு பாருங்க, அந்த பொண்ணு ரூம்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே அவன் உள்ள வந்திருப்பான். சீம பிட்டரா ஆசீத்தகே அக்கரா. சத்யபாமா சிவங்கி ஏண்டா டோர் ஓபன் பண்ணிருந்தா உள்ள வந்துருவியா? என்னடி இவ்வளோ வயலண்டா இருக்க? நான் சைலண்ட் இல்ல வயலண்ட்னு உனக்கு நிறைய தடவை சொல்லிட்டேன், நீ தான் கேட்கல. உன் பொண்டாட்டிய வச்சு உன்னை அடிக்க வச்ச, அப்பவும் கேட்கல. என் அத்தை கிட்ட செருப்பால அடி வாங்கின, அப்பவும் நீ கேட்கல. என் அத்தை கிட்ட என்னடா சொன்னாங்க? சத்யபாமா விஷயத்துல தலையிட்டா பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடுவேன்னு சொன்னாங்க. இவ்ளோ விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா வந்திருக்கேன். நீ என்ன ரேப் பண்றதுக்காக வந்தியா இல்ல சாகடிக்க வந்தியா? ரேப். அப்புறம் எதுக்குடா கத்தி எடுத்துட்டு வந்த? கொல்றதுக்கு. உனக்கே கிளாரிட்டி இல்ல. ஆம்பளைன்னு சொல்லிக்கிறேன், பொண்ணுங்களை ரேப் பண்ணிட்டு ஆம்பளையா? 100 ஆம்பளைங்க இருந்தா அதுல ஒருத்தன் தான் ஆம்பளையா இருப்பான். ஆனா ஒரு பொம்பளை இருந்தா அவளுக்குள்ள 100 பொம்பளை இருப்பாங்க. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு தானே கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்து ரெட் லைட் ஏரியான்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அங்க போக மாட்டீங்க. உனக்கு எல்லாம் புதுசு புதுசா வேணும்ல? பொண்ணுங்கன்னா அவ்வளவு கேவலமா உனக்கு? ஜாக்கெட் தைக்கிறதுல இருந்து ராக்கெட் அனுப்புற வரைக்கும் வளர்ந்துட்டோம், ஆனா வளர விட மாட்டீங்களே. ஆம்பளைங்கன்னா எனக்கு ரொம்ப மரியாதை அதிகம், பொண்ணுங்களுக்கு மரியாதை கொடுக்குற ஆண்கள்னா இன்னும் மரியாதை அதிகம். ஆனா உன்ன மாதிரி ஆளுங்களாலதான் ஆம்பளைங்கனாலே பொண்ணுங்களுக்கு அசிங்கமா இருக்கு. உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன். கடவுள் உன் முன்ன வந்து உனக்கு சத்யபாமா வேணுமா உயிர் வேணுமான்னு கேட்டா நீ என்ன கேப்ப? சத்யபாமா. உன்னை சாகடிக்கிறதுல தப்பே இல்லடா. இப்ப நீ பாடின பாட்டை பாடு, கேட்கணும் போல இருக்கு. பாடு, பாடுறா. சத்யபாமா சத்யபாமா ஒரு முத்து முத்து எனக்கு. இப்படி கூட சொல்லலாம். இப்படிதான் நடந்திருக்குமா மேடம்? என் மனசு சொல்றதுதான் சரி. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு சத்யபாமா இருந்தா போதும். மொலஸ்டேஷன், ரேப், காமத்தோட சுத்துறவங்க எல்லார் முகத்திரையையும் கிழிச்சிடலாம். ஒரு பொண்ணா அவளோட கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். அதனால அவளை நிரபராதியா விடுறது என்னோட கடமை. தேங்க்யூ மேடம். நான் பண்ணது எனக்கு தப்புன்னு தெரியும். நீங்க கொடுத்த இந்த சப்போர்ட் எனக்கு பெரிய பலம். சீம பிட்டரா ஆசீத்தகே